இந்த நாளிலே வாலிபர்களுக்காக என்ன சொல்கிறது அப்படின்னு சிந்திக்கிற வேளை ஒரு வார்த்தை சேட்டிங் அப்படின்னு என்ன அர்த்தம்? சேட் பண்ணுறது. அரட்டைன்னா என்ன? அரட்டைன்னு சொன்னால் அதை இன்ஃபார்மலாக, அதை ஒரு முறை இல்லாமல், அதை சில ஒழுங்கு உட்பட்டு ஒரு ஃப்ரேமுக்குள்ளே இல்லாதபடிக்கு என்ன சொல்லுது, ஒரு ரிலாக்ஸ் பண்ணி நம்ம எதை வேணாலும் பேசிக்கலாம். இப்போ ஒரு சில விஷயங்களை நம்ம ஒரு ஃப்ரேமுக்குள்ளே நின்று தான் பேசுவோம். இதுதான் பேசணும், அதான் பேசணும். இது அரட்டைங்கிறது எதை வேணாலும் என்ன செய்யலாம், பேசலாம். அரட்டை அடிக்கிற அனுபவம் என்பது இப்பொழுது நம்ம சமுதாயத்தில் மிக அதிகமாக மனிதர்களை ஆளுகை செய்கிற விஷயமாக மாறி இருக்குது. ரொம்ப டாமினண்ட்டாக இருக்குது. சின்னவங்களும் பெரியவங்களும் வாலிப வயசில் எல்லா வயசு நிலையில் இருக்கணும் என்ன செய்கிறாங்க, அரட்டைன்னு சொன்னால் வேற ஒன்று கிடையாது. ஒரு பெரிய பாவனுக்கு அது அர்த்தம் கிடையாது. அரட்டைன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஒரு ரொம்ப தேவைக்காக மட்டும் பேசாமல் கொஞ்சம் என்ன செய்கிறோம், முறை சாராமல் பேசுகிறோம். அதாவது எதை மனசில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் பேசுகிறோம் அப்படிங்கிற மாதிரி. அது ஒரு பொழுதுபோக்கின் அனுபவமாக மாறிவிடுகிறது. அப்போ இதில் நம்ம பேசுகிறோம். இப்போ நம்ம 2 பேர் இப்போ நிறைய பேர் பகலில் வேலைக்கு போவாங்க. சாயங்காலம் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, பார்க்கில் பீச்சிலலாம் கூடி என்ன செய்வாங்க, நண்பர்களெல்லாம் பேசுவோம். அதுபோல் வீட்டில் பெண்களெல்லாம் கூட தங்களுடைய வீட்டு வேலைகளை முடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, பக்கத்து வீட்டுக்கு போய்ட்டு, அந்த காலத்தில் நான் சொல்கிறது இந்த காலத்தில் இல்லை, இப்போ யாரும் வீட்டை விட்டு வெளியே போகிறது கிடையாது. எல்லோரும் வீட்டுக்குள்ளே என்ன செய்கிறாங்க, அவங்கவுங்க மொபைல் ஃபோன் வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அது வழியாக தான் அரட்டை அடிக்கிறாங்க. முன்பு அப்படி கிடையாது. பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு அங்கே 2 பேர் வருவாங்க, அவங்களோட சேர்ந்து பண்ணுவாங்க. ஊர் காரியம், உலக காரியம், அந்த காரியம் இந்த காரியம், அவங்க என்ன சமைச்சாங்க, இவங்க என்ன சமைச்சாங்க, அவங்க இங்கே போனாங்க, இங்கே போனாங்க, இப்படி யாராவது கதையை பேசி கொஞ்சம் நேரம் பண்ணுவாங்க. சரிக்கா டைம் அது நாளைக்கு பேசலாம். பேசணுன்னா எவ்வளோ பேச வேண்டியிருக்குன்னு என்ன பண்ணுவோம். நமக்கு ஒரே ஒரு இடத்துல தான் தொடர்ந்து பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கும். என்னது, ஜெபம் பண்ணுற அந்த இடத்துல தான் அடுத்து என்ன சொல்கிறது, ஜார்க்கண்டுக்காக ஜெபம் பண்ணியாச்சு, அஸ்ஸாமுக்காக ஜெபம் பண்ணியாச்சு, அப்புறம் ஏதோ ஒரு மாநிலம் இருக்குன்னு சொன்னாங்களே, அது ஒரு வாயில் வர மாட்டேங்குது, சத்தீஸ்கர் அதுக்கு ஜெபம் பண்ணியாச்சு. அப்போ கூட என்ன செய்யலை, டைமு போகலை. மற்றபடி எல்லாம் நம்ம எவ்வளவு நேரம் பேசினாலும் அப்புறம் நாளைக்கு என்ன செய்கிறேன்னா மிச்சத்தை சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு போகிற மாதிரி இருக்கும். அரட்டை அடிக்கிற சேட்டிங். இன்றைக்கி இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரொம்ப டெவலப் ஆன பிறகு இந்த அரட்டை என்பது நேரில் போயிட்டு நம்ம பேசி உட்கார்ந்து அரட்டை அடிக்கிற பழக்கம் மாறி இப்போ என்ன ஆயிடுச்சுது, ஃபோன் வழியாக, இன்னும் பல்வேறு விதமான சோசியல் மீடியாஸ் வழியாக, ஆன்லைன் மூலமாக அரட்டை அடிக்கிற பழக்கம் வந்துடுச்சு. இந்த அரட்டை அடிக்கிற பழக்கத்தில் நமக்கு போதிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வேணும். வாலிப வயசில் இது மிக ஆழமாக வேறுண்டி செல்லுகின்ற ஒன்றாக இருக்குது. அப்படின்னால நீங்கள் எதையும் பேசாமல் இருக்க வேண்டும். ஒன்றையும் பேசக்கூட, தேவைக்கு மட்டும்தான் என்ன செய்யணும், பேசினா அப்படி சொல்ல முடியாது. வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் ரொம்ப தேவையாக இருக்காது. ஆனால் நம்ம என்ன செய்வோம், ஒருத்தருக்கு மன விட்டு நிறைய காரில் பேசணும். அதில் வாலிப வயசுலேயும் ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் இருக்கும், அதனால் பேசணும். ஆனால் அவைகள் ஒரு அரட்டை என்ற லெவலுக்கு போயிட்டு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாதபடிக்கு கண்ட்ரோலாக போகும் பொழுது இது ஒரு ராங் ஹேபிட்டாக மாறுது. என்ன ஹேபிட்டாக மாறுது, ஒரு தவறான பழக்கமாக மாறுகிறது. தவறான பழக்கத்தினால கன்சிடரபிள் டைம் கன்சியூம் ஆகுது. அதிகமான நேரங்கள் வாலிப வயசில் வேணால் இந்த நேரங்கள் நமக்கு இருக்கலாம். அதனால் நம்ம நேரம் போகிறதே தெரியாமல் பேசி 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 போயிட்டே இருக்கலாம். ஒரு காலகட்டத்துக்கு பிறகு இந்த பழக்கம் நம்ம விட்டு போகாது. ஒரு காலத்துக்கு பிறகு நமக்கு டைம் வில் பி மோர் ப்ரெஷியஸ், ரொம்ப மதிப்பு மிக்கதாக மாறும். ஆனால் அரட்டை அடிக்கிற பழக்கத்தில் பழகி போனவங்களுக்கு இந்த நேரத்தை சேவ் பண்ணுறது ரொம்ப கடினமாக இருக்கும். இன்றைக்கு மணிக்கணக்கில் சேட் பண்ணுறது, மணிக்கணக்கில் அரட்டை அடிக்கிறது, மணிக்கணக்கில் பேசுகிறது. என்ன பேசுகிறீங்கன்னு கேட்டால் ஒன்றுமே இருக்கா, சும்மா ஒரு டைம் பாஸ். இது போன்ற ஒரு ரிலாக்ஸேஷன் நமக்கு தேவையில்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதில் ரொம்ப லிமிட்டேஷன்ஸ் வேணும். வாலிப வயதில் என்ன பேசிகிட்டு இருக்கிறோம், எதையெல்லாம் பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம், எவ்வளவு நேரம் பேசுகிறோம் அப்படிங்கிறத என்ன செய்யணும், ரொம்ப கவனிக்கணும். இது போன்ற நெடுநீளமான சேட்டிங்கில் என்னாகுன்னு சொன்னால் பலவிதமான மன ரீதியான பிரச்சனைகள் ஏற்படுகிறது. நம்ம மனசில் இருக்கிற எல்லாத்தையும் என்ன பண்ணிடுறோம், பேச சூழ்நிலை வரும். ஏன்னா மற்றவங்க ஒன்று பேசல, நாம் ஒன்று சொல்லணும், பதில் சொல்லணும். இப்படி சொல்லி அவங்க ஒரு மேட்டர் சொல்லணுன்னா நமக்கு என்ன ஆகிடுது, நாமும் இதை சொல்லலாம் போல இருக்கே அப்படிங்கிற அது வரையிலும் நம்ம மனசுக்குள்ளே வச்சுருந்ததெல்லாம் இப்போ என்ன பண்ணுறோம். இதனால் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற எல்லாமே மற்றவங்க என்ன செய்யக்கூடாது, அறியக்கூடாது. நாளை தினம் நம்ம மனசுக்குள்ளே இருக்கிறது எல்லாவற்றையும் அறிகிறதுனால ஒரு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பேசலாம். ஆனால் நிறைய விஷயங்கள் நம்முடைய மனதுக்குள்ளே நாம் அதாவது என்ன மறைக்கிறேன்னு நான் சொல்லலை,
யாரிடத்துல எவ்வளவு பகிர்ந்து கொள்ளணும், எதையெல்லாம் பகிர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிற சில லிமிட்டேஷன்ஸ் வேணும். எல்லாவற்றையும் பகிர்ந்து கொண்டோம் என்றால் அதுவே லைஃப்பில் நாளை தினம் என்ன செய்யும், மோசமான கான்சிக்வன்ஸை உருவாக்கும். எனவே அளந்து பேசுவதற்கு படிக்கணும். இல்லைன்னா காலப்போக்கில் உங்களுடைய நேரங்கள் என்ன செய்யும், இதில் கணிசமாக வீணாகும். அது மட்டும் உடைய மனநிலைகளும் என்ன செய்யும், பலவிதமான பாதிப்புகளுக்குள்ளே போயிடும். அதற்கு பிறகு இந்த அரட்டை அடிக்கிற ஒரு பழக்கம், அதாவது நேரம் போகிறது தெரியாமல் நெடுநீளமாக பேசி கொண்டிருக்கிற ஒரு பழக்கம் வாழ்க்கையில் பல நேரம் நெருக்கடியாக உண்டாகும். சில இடத்துல பார்த்தீங்கன்னா சிலர் பேசிகிட்டே இருக்கிறாங்க. அது வரை முன்னாடியாவது ஃபோன் பேசினா தெரியும், கையில் ஏதாவது வச்சுருப்பாங்க, சரி ஏதோ ஃபோனில் பேசியிருக்கா அப்படி, அதோட காதுக்குள்ளே மாட்டிக்கிறாங்க. அதில் காதில் இருக்கிற நம்ம காதுக்குள்ளே முதல்ல போய் பார்ப்போம். நம்ம கண்ணுக்கு தெரியறதெல்லாம் மூக்கு கண்ணு தான் தெரியுது, அது காது மேக்ஸிமம் என்ன செய்ய மாட்டாங்க. அவங்க நம்மகிட்ட பாதி பேசுகிறாங்க, அவங்ககிட்ட பாதி பேசுகிறாங்க. அவங்ககிட்ட பேசுகிறத நம்மகிட்ட பேசுகிறத நம்ம நினைக்கிறோம். பட்டு நம்ம என்ன பண்ணுற போகிறோம், பதிலளிக்க போனால் இருக்கு அப்படிங்கிற கை காட்டுறாங்க. அப்புறம் தெரியுது நம்ம அவங்க யாருக்கோ பேசுனது நம்ம என்ன பண்ணுறோம். திடீர்னு நம்ம பக்கத்தில் வந்து ஹலோ எப்படி இருக்குன்னு கேட்குறேன், நல்லா இருக்கும் ப்ரோ எப்படி, அப்புறம் பார்த்தா அவர் நமக்கு சொல்லலை. அந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் இருக்குது. அதனால் பேசிக்கொண்டே வேறு அலுவலர்களை பார்க்குறது, பேசிக்கொண்டே பல காரியங்கள் ஈடுபடுறது, இது போன்ற பழக்கங்களில் வாலிப வயசில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அது மட்டுமல்ல, இப்போ இருக்கிற சொசைட்டியில் முற்காலங்களில் தெரிந்தவர்களோடு தான் பேசினாங்க, அறிந்தவர்களோடு தான் பேசினாங்க. நாம் எப்போவுமே மற்றவர்களிடத்தில் வந்து மனம் விட்டு பேசுகிற பொழுது அவர்கள் நமக்கு தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும், அறிந்தவர்களாக இருக்கணும். அது மட்டுமல்ல, அவங்களுடைய பர்சனாலிட்டி நமக்கு தெரியணும், அவங்களுடைய கேரக்டர் நமக்கு தெரியணும், அவங்களுடைய பிஹேவியர் நமக்கு தெரியணும், அவங்க யார் எவர் என்னங்கிறது தெரியும். இந்த தெரிந்து கொண்டு தான் நம்ம மனதில் இருக்கிறத என்ன செய்யணும், பேசணும். ஆனால் இன்றைக்கி நிறைய ஆன்லைன் சேட்டிங் இல்லையா, அதுக்கிடையே நிறைய ஆப்ஸ் இருக்குது. அவங்கவுங்க விரும்புகிற, அதாவது டேஸ்ட்டுக்கு ஏதோடு பேசலாம், தொழில் ரீதியாக பேசலாம், கலைத்துறை சம்மந்தமாக பேசலாம், அரசியல் ரீதியாக பேசலாம், அதுபோல் இச்சை சார்ந்து பேசலாம், எதிர்பாலின சம்மந்தமான காரியங்கள் பேசலாம். இந்த மாதிரி அவங்களுடைய ஒரு ஹாபி, அவங்களுடைய டேஸ்ட் வந்து நிறைய பேசலாம். நிறைய சேட் ரூம் சரி செய்ய விடுறாங்க, ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அதனால் எப்பொழுதும் பேசி கொண்டிருக்கும்படியான வாய்ப்பு ஏற்படுது. அதனால் நிறைய பேர் யார் எவர் என்று தெரியாதபடிக்கு அந்தந்த நபர்களோடு தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிற ஒரு டைம் பாஸுக்காக என்ன செய்யறாங்க, நிறைய பேசுகிறாங்க. கடைசியில் அதனால் என்ன ஆகுது, பேச பேச ஒருவருக்கொருவர் ஈர்ப்புகள் ஏற்படுகிறது. அதனால் அந்த ஈர்ப்புகள் நாளை தினம் வந்து பலவிதமான மோசமான விளைவுகளை ஏற்படுத்துகிறது. எனவே வாலிப பிள்ளைகளுக்கு, அதாவது உலகத்துக்கு போய் நம்ம இதில் அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. உலகத்தில் உள்ளவருக்கு இதெல்லாம் இல்லைன்னு சொன்னாலே நம்மளை முட்டாள்னு பார்க்குறான், நாகரிகம் இல்லாதவன் பார்க்குறான், பட்டிக்காடுன்னு பார்க்குறான். ஆனால் கிறிஸ்தவ பிள்ளைகள் சில ஒழுங்குகளை என்ன செய்ய வேண்டும், பின்பற்ற வேண்டும். ஒருபோதும் உங்களுக்கு யாருன்னு தெரியாத நபர்களோடு நீங்கள் ஆன்லைன் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. பல நேரங்களில் வந்து மிஸ்டு கால் பிரச்சனையாலே பல கொலைகள் நடக்குது இல்லையா, பல தற்கொலைகள் நடக்குது, பல குடும்பங்கள் உடைகிறது. ஏன்னா ஒரு மிஸ்டு காலில் வந்த வாய்ஸ் வந்து அவங்களை என்ன பண்ணிடுது, நமக்கு சம்மந்தம் இல்லாதவங்க ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க, அதோட முடிச்சுட்டு போயிடணும். ஆனால் என்ன வருது, வாய்ஸ் நல்லா இருக்குதே, அது கல்யாணமாகி 3 பிள்ளை பற்ற வாய்ஸு, ஆனால் கேட்குறவங்கள எப்படி இருக்கும், புதுசாக வாய்ஸ் வேணும். அப்புறம் அந்த வாய்ஸ் வந்து நீங்கள் என்ன ஏது அப்படி கேட்டு கேட்டு கடைசியில் வந்து உங்களை ஒரு நாள் சந்திக்கணும் வரவில்லை, அப்புறம் வெட்டு குத்தில் என்ன செய்கிறது, முடிகிறது. ஆக இது போன்ற வலைகளில் வாலிப பிள்ளைகள் சிக்கிக் கொள்ளக்கூடாது. நம்ம நினைக்கல ரொம்ப வி ஆர் ஸோ ஸ்மார்ட், ரொம்ப வாய்ஸ், நம்ம எல்லாம் என்ன செய்ய ரொம்ப ஞானமாக இருப்போம். ஒருபோதும் கிறிஸ்தவ பிள்ளைகள் எல்லாருக்கும் தான் இந்த அட்வைஸ் வேணும். ஆனாலும் எஸ்பெஷலி நான் யாருக்கு சொல்கிறேன், கர்த்தரை அறிந்த பிள்ளைகள், உங்களுக்கு யார் என்று தெரியாத நபர்களோடு என்ன செய்யக்கூடாது. அதுக்கு ஒன்று நீங்கள் குறுக்கி கேள்விப்பீங்க, நாளைக்கு ஒரு இன்டர்வியூ சம்மந்தமாக, காலேஜ் சம்மந்தமாக, இல்லை ஒரு டிபார்ட்மெண்ட் சம்மந்தமாக யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரையோ ஒன்று எனக்கு யாருன்னு தெரியாது. அதுக்கு அந்த எக்ஸ்ட்ரீம் போகிறது இல்லை. நான் சொல்லுகிறது சேட் பண்ணுறது, மனம் விட்டு பேசுகிறது, நம்முடைய வாழ்க்கை காரியங்களை பகிர்ந்து கொள்வது, அவங்க வாழ்க்கை காரியங்களை தெரிஞ்சுக்கிறது. இப்படி தெரிஞ்சுன்னா உங்களுக்கு யாருன்னு தெரியாதவருடைய வாழ்க்கை குறித்து நீங்கள் என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. கேட்டால் பாதி தான் உங்களுக்கு தெரியும், பாதி தான் அவங்க என்ன செய்வாங்க. உங்களுக்கு எவ்வளோ மேட்ரு தெரியணுமோ, எவ்வளோ மேட்ரை உங்கள்கிட்ட சொன்னால் அவங்க மேலே உங்களுக்கு ஈர்ப்பு வருமோ அதுக்கேற்றபடி அவங்க சொல்லுவாங்க. உங்கள் லைஃப் எல்லாத்தையும் என்ன செய்வாங்க, சொல்ல மாட்டாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, உங்கள் வாழ்க்கையை பற்றி நீங்கள் ஸ்மார்ட் ஆகலைன்னா எல்லாத்தையும் சொல்லி கொட்டிடுவீங்க. உங்களுடைய பலம் பலவீனம் எல்லாம் சொல்லிவிட்டு உங்கள் பலவீனத்தை அவங்க என்ன செய்வாங்க, பயன்படுத்திக்குவாங்க. எனவே வாலிப வயதில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு ஸ்பெஷல் வார்னிங், நீங்கள் எந்த ஒருவரோடு என்ன செய்யக்கூடாது, யார் எவரென்று தெரியாதவர்களோடு தொடர்பு கொள்ளாது. ஒவ்வொரு நாளும் பத்திரிகைகளில் பார்க்கும் பொழுது யார் எவரென்று தெரியாதவரோடு தொடர்பு கொண்டு இன்ஸ்டாகிராம் வழியாக, ஃபேஸ்புக் வழியாக, இன்னும் பல்வேறு விதமான வீடியோ கால்ஸ் வழியாக தொடர்பு கொண்டு இறுதியில் என்ன செய்யணும், ஒரு நாள் சந்திக்க போக வர பெரிய வாழ்க்கை நஷ்டங்களை ஏற்படுத்துகிறது. இதையெல்லாம் யாரோ சிலருக்கு தான் நடக்கும் அப்படி நம்ம நினைக்கக்கூடாது, நாளை தினம் நமக்கும் நடக்கும். எனவே அந்த விதமான தொடர்புகளில் எந்த கிறிஸ்தவ பிள்ளைகள் இருந்தாலும் என்ன செய்யணும், இன்றைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் நீங்கள் அதை சொல்லி
இப்படிப்பட்ட உறவுகள் எனக்கு வேண்டாம், இப்படிப்பட்ட தொடர்புகள் எனக்கு வேண்டாம் என்று என்ன செய்ய வேண்டும்? நிறுத்த வேண்டும். எனவே ஆன்லைன் சம்மந்தமான இந்த அரட்டை சேட் பண்ணுறதை நிறுத்தணும். அதுபோல் நாம் நேரடியாக பேசுகிறவங்க ஃபோன் மூலம் பேசிகிட்டு இருக்கிறோம். எவ்வளவு நேரம் பேசுகிறோம், எந்தெந்த நேரத்தில் பேசுகிறோம், என்ன பேசுகிறோம், இவைகளிலே ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் நாம் போய் கொண்டிருந்தோம் என்று சொன்னால் பல நேரங்களிலே அடுத்த பகுதியில் உள்ளவர்கள் தங்களுடைய மனதில் உள்ள எல்லாவற்றையும் நம்மகிட்ட சொல்கிறாங்க, நம்ம மனசில் உள்ள எல்லாத்தையும் நம்ம சொல்கிறோம். இதனால் தவறான எதிர்மறையான விளைவுகள் ஏற்படுவதற்கு வசதி. நேரங்களை நஷ்டப்படுத்துகிறோம், வாழ்க்கையை நஷ்டப்படுத்துகிறோம், மனதை நஷ்டப்படுத்துகிறோம். தவறான பழக்க வழக்கங்கள் நம்முடைய சூழ்ந்து கொள்கிறது. எனவே இது போன்ற பழக்க வழக்கிலிருந்து வாலிபத்தில் என்ன செய்ய வேண்டும்? விடுதலையாக வேண்டும். இதற்கு எப்படி என்ன பண்ணாதுங்க கொள்ளாதுங்க அப்படின்னு என்ன செய்ய முடியாது, கடினம். ஆண்டவரோடு பேசி பழகுங்கள். ஐயோ, ஆண்டவர்கிட்ட போய் என்ன பேசுகிறது? ஜாலியாகவா இருக்கும், சந்தோஷமாகவா இருக்கும்? ஆனால் ஆண்டவரோடு பேசினால் பேசுகிறது ஜாலியாக இருக்குமா என்னன்னு தெரியாது. அதனுடைய விளைவாக உங்களுடைய வாழ்க்கை ஜாலியாக இருக்கும், உங்களுடைய எதிர்காலம் ஜாலியாக இருக்கும், உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும்? பாதுகாக்கப்பட்டதாக இருக்கும். அவரோடு பேசி வாழுகிற எவர்களும் தவறான பேசுகிற நபர்களிடத்தில் சிக்கிக்கொள்ள மாட்டார்கள். தவறான பேச்சுவார்த்தையில் என்ன செய்ய மாட்டாங்க? தங்களுடைய வாழ்க்கையை வீணாக்கி கொள்ள மாட்டார்கள். எனவே இன்றைக்கு நாம் ஏன் அதிகமாக மனிதர்களோட அளவுக்கு மிஞ்சியும் தேவையில்லாமலும் அளவுக்கு அதிகமாக நம்முடைய வாழ்க்கையினுடைய காரியங்களை பகிர்ந்து பேசணும்னு சொன்னால் நாம் ஆரோக்கியமான ஒருவரோடு ஒரு நல்ல தொடர்பு இல்லாமல் இருக்கிறோம். நிறைய பிள்ளைகள் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், எங்கள் அப்பா அம்மா கூட எல்லாம் எங்களுக்கு சரியான தொடர்பு இல்லை, அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கல கொள்ளலை அப்படி சொல்லிட்டு ஒரு நொண்டி காரணத்தை சொல்லி என்ன பண்ணுவாங்க? தவறான ஒரு பழக்க வழக்கத்திற்கு நாம் சில காரணங்களை இப்படி காண்பித்து செல்லுவது நலமானதல்ல. நம்முடைய தவறு தான். நீங்கள் எந்த காரணத்தை காட்டினாலும், எங்கள் அப்பா அப்படி இருந்தாங்க, எங்கள் அம்மா அப்படி இருந்தாங்க, எங்களுடைய ஃபேமிலி அப்படி, எங்கள் அம்மா அப்பா எப்போவுமே சண்டை போட்டு கிடப்பாங்க, அதனால் எனக்கு வேறு விதமான ஒரு மைண்டு ரிலாக்ஸேஷன் ஒன்றுமே இல்லை, அதனால தான் இப்படி போயிட்டேன். ஆக தவறான காரணங்களை நீங்கள் சுட்டி காட்டி அதில் ஒரு தவறை நீங்கள் செய்வீர்கள் சொன்னால் அது உங்களுடைய வாழ்க்கையை பாதிக்கத்தான் செய்யும். எனவே இது போன்ற பலவீனங்கள் இருப்பதற்கு காரணம் உங்களுக்கு ஆரோக்கியமான ஒரு நபரோடு பேச்சுவார்த்தை இல்லை. ஆண்டவரோடு நீங்கள் பேச பழகிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் யார்கிட்ட பேசினாலும் சரியாக பேசுவீங்க. நீங்கள் பேசுகிறத வச்சும் யாரும் மிஸ்லீட் ஆக மாட்டாங்க. அவங்க பேசுகிற வச்சும் நாம் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டோம்? தவறாக போக மாட்டோம். எனவே சில சிம்பிளான அட்வைஸ் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு உங்களுடைய மனதில் இருக்கிறதெல்லாம் அவரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் யார் உங்கள் நண்பர்கிட்ட எவ்வளவு பகிர்ந்து கொண்டாலும் அந்த பகிர்ந்து கொள்கிற நேரத்தில் மட்டும்தான் உங்களுக்கு டைம் பாஸ் ஆகும். அந்த நேரத்தில் மட்டும்தான் உங்கள் மைண்டு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடையாது. முடிந்தவுடனே பாருங்கள், உங்களுக்கு ஒரு பெரிய பேர்டன் வரும். சில நேரங்களில் நீங்கள் அனுபவிக்காதெல்லாம் நீங்கள் யார்கிட்ட பேசுகிறீங்களோ அவங்க அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. அதையெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. சிலவங்க பெருமைக்காக கூட சொல்லுவாங்க. நிறைய பாய்ஸு நிறைய கேர்ள்ஸு பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் எவைகளும் இல்லையோ அதெல்லாம் இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ இங்கே கேட்டிருக்கிறவங்களுக்கு நமக்கு இதில் மாதிரி இல்லையே, நாம் இதெல்லாம் அனுபவிக்கலையே அப்படின்னு. அதனால் ஆண்டவரோடு நீங்கள் பேசி பழகிற விதமாக உங்கள் வாழ்க்கையை என்ன செய்யணும்? மாறணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து கர்த்தரிடத்தில் பேசி பழகி வாழ்ந்தீங்கன்னா உங்களுடைய நேரங்களும் மிச்சமாகும். தவறான பழக்க வழக்கத்திலிருந்து விடுதலை ஆவீங்க. எதிர்காலம் உங்களுக்கு பிரச்சனையற்றதாக இருக்கும். தவறான கண்ணிகளுக்குள்ளே சிக்கிக்கொள்ள மாட்டீங்க. ஆண்டவர் உங்களுக்கு பாதுகாப்பான வாழ்க்கை கொடுப்பார், ஆசீர்வாதமான வாழ்க்கை கொடுப்பார். கர்த்தர் தாமே தொடர்ந்து உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்துவாராக. எனவே உங்களுக்கு நிறைய காரியங்கள் தொடர்ந்து சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு என்ன காரணத்தை வைத்திருக்கிறீர்கள்? எந்த காரணத்தை காண்பித்து நீங்கள் காலதாமதமாகி கொண்டிருக்கிறீர்கள்? கர்த்தரை ஏற்றுக்கொள்வதற்கு இன்னும் உங்களுக்கு எவ்வளோ தகவல் வேண்டும்? இன்னும் உங்களுக்கு எவ்வளோ காரணங்கள் வேண்டும்? ஹவ் லாங் யூ வில் வெயிட்? எதற்கு? என்ன காரணங்களை வைத்திருக்கிறீர்கள்? எனவே காலங்கள் தாமதமாக சில தீங்குகளும் தவறுகளும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்துவிடும்? பிரவேசித்துவிடும். எனவே ஜாக்கிரதையாக இருங்கள். கர்த்தருக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் உங்களை செவ்வையாக சிறப்பாக நடத்தும்படியாக உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்கள். உங்களுடைய காதுகளுக்கு கட்டுப்பாடுகள் வேணும், உங்களுடைய வாய்க்கு கட்டுப்பாடுகள் வேணும், உங்களுடைய இருதயத்துக்கு உரிய கட்டுப்பாடுகள் வேணும். இவைகள் இல்லை என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை கட்டுப்பாடற்ற ஒரு குதிரையைப் போல மாறி பலவிதமான காயங்களை வரவழைத்துவிடும். கர்த்தர் தாமே உங்களுக்கு தெளிவு ஞானத்தையும் கொடுத்து வழி நடத்துவாராக.